வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மகரிஷி சொல்கிறாங்க, எச்செயலும் மூலமெனும் எண்ணத்தாலாம் இன்ப துன்ப காரணமும் அதுவே ஆகும். எண்ணம் வந்துட்டு எல்லாத்துக்கும் பேஸ். நான் தாய்மான சாமி சொல்கிறாங்க, புதுசாக நீங்கள் பிரபஞ்சத்தில் எதுவும் எண்ணாதீங்க, இந்த பிரபஞ்சம் இயங்குவதே எண்ணத்தால் தான். அப்போ எண்ணம் தான் பேஸ். அப்போ நம்ம இங்கே வந்து எதுக்கு வந்திருக்கோம்? மௌனம் இருக்கிறதுக்கு வந்துடும். மௌனம் இருக்கிறதுக்கு வந்திருக்கோம். நம்ம எண்ணம் ஃபுல்லாக அந்த மௌனம், நான் இன்றைக்கி மௌனம் இருக்கிறேன் அப்படின்ற எண்ணம் தான் வரணும். எது வரைக்குங்க? காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும். அந்த நேரத்தில் இந்த மாதிரி எண்ணம் வரக்கூடாதுன்னா, வீட்டில் யாராவது கெஸ்ட் வந்தாங்களா, சரி வந்துட்டு போட்டோம். வீட்டில் யாராவது சொந்தங்க ஃபோன் வந்துருக்குமா, இல்லை வந்துட்டு போட்டோம். ஸ்டவ் அதெல்லாம் முதல்ல வரும்போது ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேன். எது நைட்டுக்கு என்ன தேவை வாங்கி வச்சுட்டு வந்துட்டேன், நைட்டுக்கு என்ன தேவை செஞ்சு வச்சுட்டு வந்துட்டேன். அந்த எண்ணம் உங்களுக்கு உள்ளே வந்துச்சிங்கன்னா வீட்டை பற்றி எண்ணம் போகாது. நம்ம எங்கே போவோம்? நாம் மௌனம் இருக்க போவோம். மெயின் செட்டிங் அதுதான். அதே மாதிரி தவத்துக்கு போகும்போது ஆழ்ந்து போனோம்னா தவத்தை டக்குன்னு பிடிக்கலாம். இப்போ நம்ம பண்ண பாருங்க, பஞ்சேந்திர தவம் போது அந்தந்த மையத்துக்கு போகும்போது என்னன்னா, மனம் வந்து மெதுவாக அடங்கும். அது உள்ள மெதுவாக அடங்கும்போது பஞ்சேந்திர தவம் மகர்ஷி எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, உணர்ச்சி நிலையில் இருக்கிற நீ உணர்வு நிலைக்கு திரும்பணும். அப்போ மனம் அமைதி பெறும்போது தான் அந்த உணர்வு நிலைக்கு மனம் திரும்பும், இந்த உடம்பே திரும்பும். இப்போது நம்ம தோல் வந்து உணர்ச்சியாக பார்க்குறோம், அதே மெதுவாக நீங்கள் உள்ளே ஒடுங்கும்போது தோலில் படக்கூடிய காற்று கூட உங்கள் மனசுக்கு வராது. இப்போ என்ன ஒடுங்கி நீங்கள் உள்ளே ஒடுங்கும் போது என்ன ஆகுன்னா, நீங்கள் நைட்டில் தூங்கும்போது கரண்ட்டு போச்சுன்னா உங்களுக்கு தெரியாது, நீங்கள் பாட்டு தூங்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் உள்ளே ஒடுங்குறீங்க நல்லா. இது வரைக்கும் நான் அது நைட்டில் படுக்கும்போது ஆராய்ச்சி அதை தான் நான் பண்ணுவேன். ஒரு சமயத்தில் ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பேன். அதே மாதிரி சுவை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, எனக்கு இந்த வத்தல் ரொம்ப பிடிக்கும். அது என்ன நல்லா பொன்னிறமாக வரைக்கும் சொல்லிவிட்டு ஒரு 2 வத்தல் 3 வத்தல் அது மாதிரி சாப்பிடாமல் நிறுத்துவேன். அதுக்கு மேலே சாப்பிட்டா டேஸ்ட் வேறு மாதிரி ஆயிடும். அந்த ருசி வந்து அந்த நாக்கில் அது வரைக்கும் நீங்கள் 2-3 வத்தலுக்கு அதுக்கு மேலே போச்சுன்னா டேஸ்ட் மாறிட்டே இருக்குது. ஸ்வீட்டு பிடிச்ச ஸ்வீட்டு, ஒரு ஸ்வீட்டு சாப்பிட்டா இனிப்பு, 4 ஸ்வீட் சாப்பிட்டா கரகரப்பு இருக்கா இல்லையா? ஏன் கரகரப்பு? ஸ்வீட் நம்ம பிடிச்ச ஸ்வீட் தான். ஏன் கரகரப்பு வருதுன்னா அளவுக்கு அதிகமாக போயிடுச்சு. அதே மாதிரி வத்தல் 2-3 வத்தல் சாப்பிட்டோன்னா டேஸ்ட் அதே டேஸ்ட் நிலைச்சி நிற்கும். அதுக்கு மேலே சாப்பிட்டு போனால் அதே அவள் தானே. ஸோ இன்பமும் அவள் தான், துன்பமும் அவள் தான். அடி மேலே அடி விழுந்துன்னு வச்சிங்களேன், அடை போட அதுக்கு மேலே என்ன வந்துட்டு பார்த்துக்கலாம் போ. விவேகானந்தர் சொல்கிறாரு கர்மயோகத்தில், உனக்கு துன்பம் பெருசாக ஒன்றும் வரப்போகிறது இல்லை. உலகத்தை விட பெரிய துன்பம் எதுவும் வரப்போகிறது இல்லை. ஏன்னா இவ்வளோ பிரச்சனை தாங்கக்கூடிய பூமியே உன் காலுக்கீழே தாங்க. ஆனால் இங்கே வந்து பிரச்சனை வராது அப்படின்ற எண்ணம் நம்மளுக்கு வந்து வச்சிங்களேன், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நாம் அனுபவமாக எடுத்துக்கிட்டு அதை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இப்போ எப்படி நம்ம அனுபவம்? நான் இன்றைக்கி மௌனம் இருக்க போகிறேன், நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்லி என்னோடய விஷயம் மௌனம் மட்டும்தான். அப்போ எனக்கு எந்த விஷயம் வேணாம், இது வந்து நான் வீட்டுக்கு போய் பார்த்துக்கிறேன், அது வரைக்கும் நான் சைலண்ட்டாக அமைதியாக உட்காந்துக்கிறேன் அப்படின்னா உங்கள் மனம் ஆட்டோமேட்டிக்காக ஒடுங்க ஆரம்பிச்சு. மௌன காலத்தில் மட்டும் நீங்கள் பண்ணக்கூடியதா உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அதுதான் நீங்கள் மெயின் செட்டை பண்ணிட்டீங்க அப்படின்னா அழகாக அமைதியாக உட்காந்துட்டு அந்த மௌனத்தை அனுபவிக்கணும். என்ஜாய்மெண்ட், ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். அந்த என்ஜாய் பண்ண என்ன விஷயம் வருங்க? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதில் ஒரு அனுபவம். இப்போ நம்ம அனுபவம் என்ன பண்ணுறேங்க? என்ஜாய் பண்ணும். அனுபவம் அதில் வரக்கூடிய விஷயங்கள். ஏன்னா மகரிஷியை மௌனம் இருந்துட்டாங்கன்னா, மௌனம் முடிச்சதுக்கப்புறம் கவிதை எழுதுவார், புக் எழுதுவார். மௌனத்தில் பிறந்து தோய்ந்தால் என்னங்க தோயும்? பாலில் தயிர் ஊற்றினா தயிர் தோயுமா இல்லையா? பாலில் தயிர் ஊற்றணும், தயிர் பால் ஊற்றணுமா? அது எனக்கு தெரியாது. பாலில் தயிர் நிறையா வருது நமக்கு இல்லையா? அந்த மாதிரி தான். அதே மாதிரி நமக்கு அது உள்ளே இருக்கிற விஷயம் நம்ம வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்குள்ளே ஒன்று நாம் போடணும். காலி பாத்திரம் இருக்குது, அதுக்குள்ளே என்ன இருக்குது? ஏங்க பாத்திரமே காலி, அதுக்குள்ளே என்ன இருக்குது? இருக்க தண்ணி ஊற்றுங்க, உள்ளே காற்று வெளியே போடுதா இல்லையா? தண்ணி எடுத்து வெளியே ஊற்றுறீங்க, உள்ளே காற்று வந்துதா இல்லையா? ஆனால் ஏதோ ஒரு நிரப்பு அந்த இடத்துல வச்சுருக்கோம். அதே மாதிரி நம்ம மனசை நிரப்பி வச்சுருக்கிறோம். நம்ம காலியாக வைக்கிறதே கிடையாது. காலியாக வைக்கக்கூடிய எந்த செயல்னா இந்த மௌனம் நமக்கு அந்த அளவுக்கு கை கொடுக்கும். அதான் மகரிஷி சொல்கிறாங்க, அதாவது ஓம் என்று உச்சரிக்க 1-2 விட்டதங்கே ஓம் அதற்கு மூல ஒளியே பிரணவமாம். ஆம் ஓம் பிரணவத்தில் மகிழ்ச்சியாக சொல்லுவாங்க, ஓம்னு ஆரம்பிப்போம் அப்படின்னா ஓம்
ஓன்னு ஒரு 9 தடவை சொல்லுவாங்க, கவனித்து பார்த்தீங்கன்னா. இப்போ என்ன பண்ணுறீங்க, அந்த ஓன் நான் விட்டுருங்க, இம்மு வாங்க அப்படிம்பார். இம்முன்னுவாங்க, இம்முன்னுவாங்க. இம்மு இல்லை, ஈயை விட்டுருங்க, இம்முக்கு வாங்க பாரு. வா இப்போ என்ன பண்ணுறேன்னா, இம்மை விட்டுரு, அந்த புள்ளியாக போயிருப்பார். சொல்கிற இம்மு இல்லை, புள்ளியாக போயிருங்க. இப்போ எவ்வளோ தூரம் நீங்கள் அதில் போக முடியும்? போயிருங்க உள்ள. இப்போ தலைக்கு மேலே ஒரு ஏரோப்ளைன் போகுது, எவ்வளோ பெரிய ஊர், அவ்வளோ சத்தம். அதே ஏரோப்ளைன் கொஞ்சம் தள்ளி போகுது, சத்தம் கேட்காது, ஏரோப்ளைன் போகிறது பார்க்க முடியும் நம்மளால். அதே இன்னும் தள்ளி போகுது, புள்ளியாக போயிட்டுருக்கு ஏரோப்ளைன், ஆனால் போயிட்டுருக்கு தெரியும். கொஞ்ச நேரம் போயிட்டு தான் இருக்குது, நம்ம கண்ணிலேருந்து மறைஞ்சு போச்சு. ஆனால் ஏரோப்ளைன் இருக்கா இல்லையா, போயிட்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம கண்ணு ஏன் மறைஞ்சிச்சு? சத்தம் இல்லை, ஒன்றும் இல்லை. அதே மாதிரி தான். அதான் பிரணவம். பிராணாயாமம்ன்றது அதுதான், மூச்சு பயிற்சின்றது அதுதான். நீங்கள் அதை கவனிக்கணும். ஓம். ரெண்டாவது ஓம் சொல்லுங்க. ஓம். மூணாவது ஓம். நமக்குள்ளேயே கவனிச்சோம்னா அந்த மூணாவது ஓம் எவ்வளோ நீண்டுட்டு போகுது. இதில் தான் மூச்சு தான் வாங்கிச்சா, ஆனால் அதே மூச்சு தான். நீங்கள் வெறும் மூச்சு மூணு விட்டு இடுங்க, திணறுவோம். ஏன் திணறுறோம்? எண்ணம் வந்து மூச்சு இல்லை, நம்ம உள்ளதான் நம்ம தான் ஐத்தூரம், நம்ம தான் ஐத்தூரம், நம்ம தான் ஐத்தூரம் எண்ணம் இருக்கும். அந்த ஓம் சொல்லுவோம் பாருங்க, நம்ம தான் விட்றோன்னு கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக மெதுவாக போகும். இந்த உள்ள இருக்க ஆக்சிஜன்ஸ் நிறைய கரெக்டாக வேலை செய்ய, லங்ஸ் நல்லா வேலை செய்ய, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கு இந்த மௌனம் தான் சிறந்த மருந்து. ஆனால் அந்த மௌனத்தில் உட்காரும் போதே கையில் ஒரு பேப்பர் எடுத்துட்டு உட்காந்துருக்கணும். பேப்பர் ஒன்று எடுத்து உட்காந்துருக்கணும். மௌனம் சைலண்ட்டாக உட்காருங்களா, என்ன தோணும் அதே மாதிரி நல்லா ஒரு வைப்ரேஷனாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இது நான் எழுதுனேண்ணா, இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் நாமளும் நிறைய விஷயம் தெரிஞ்சு எழுதி வச்சுருக்கேன் புக்கில். எனக்கே ஆச்சரியமாக இருக்கும், ஆனால் அது இதெல்லாம் நமக்கு தெரியாது, எப்படி தெரியுது தெரியல. அப்போ அது மௌனம் அவ்வளோ கை. அப்போ அந்த மௌனத்தை கொஞ்ச நேரம் தவம் பண்ணி மௌனமாக இருந்துட்டு ஒரு 11:45 நம்ம அடுத்த தவம் போவோம். வாழ்க வளமுடன். நான் சொன்னதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணியே இருங்க. நான் சொன்னது நான் உள்ளே பண்ணிட்டு தான் உங்களுக்கு பண்ணி காமிச்சேன். முதல் ஓமுக்கு டைமிங் எவ்வளோ இருந்தது, ரெண்டாவது ஓமுக்கு எவ்வளோ டைமிங் எடுத்தது, மூணாவது ஓமுக்கு எவ்வளோ டைமிங் எடுத்தது. ஏன் பழக்கப்படுது அப்படியே தாராளமாக அதே மெதுவாக பழக்கம். ஒருத்தருக்கு சார் இது எதாவது சொல்லி கொடுங்க சார் யோகா பற்றி அப்படின்னா, சரிம்மா எம்டி உட்காராரு, சார் ஒன்றும் இல்லை சார், 3 செகண்ட் மூச்சை இல்லைங்க சார், 6 செகண்ட் மூச்சை வெளியே விடுங்க சார். சார் இது ஒரு விஷயமா சார், அந்த ட்ரை பண்ணி சொல்லார். கரெக்டாக நல்லா இருக்கா சார், ஒரு 5-9 வாட்டி இழுக்க விட்டேன், 3ஆவது வாட்டி இப்போது 6 செகண்ட் இழுத்து 12 செகண்ட் வெளியே விடுங்க. திணறாரு மனுஷன். சார் ஏதோ விஷயம் இருக்குது சார் இதில், பண்ணி பார்த்து சொல்கிறார். ஒரு 3 வாட்டி தான் பண்ண முடியுது, 9 வாட்டி பண்ண முடியல அவரால். சார் இதில் ஏதோ விஷயம் இருக்குது சார், இதில் நீங்கள் மெதுவாக ட்ரை பண்ணுங்கள், அதான் தியானம் சார். இதுதான் அஜபா காயத்ரி, பதஞ்சலி முனிவர் சொல்கிறார், அஜபா காயத்ரி அப்படின்ட்டு. அதாவது சந்த சஷ்டி கவசம் கேட்டுருப்பீங்க. ஸ்கந்த குரு கவசத்தில் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு வார்த்தை வரும், என்னென்னா அஜபா காயத்ரியில் அமிழ்ந்திடுவாயே. இதுதான் அஜபா காயத்ரி, மூச்சை இழுத்து வெளியே விடுறது, நிதானமாக பண்ணும். ஏன் அப்படின்னா உடம்புல செல்ஸ் சுருங்கி விரியும், விரிந்து சுருங்கும். மகர்ஷி என்ன சொன்னார், விரிந்தின் ஆராய்ச்சியோடு இரு, சுருங்கினா புள்ளியாக ஒடுங்கி இரு. ரெண்டுமே தவம் தான், ஏன்னா ஒரே பொருளோடு இருக்கணும். இப்போ நம்ம பண்ணும்போது தோல் பண்ணோம், தோல் பண்ணும்போது தோல் எவ்வளோ வேலையை நம்ம கவனித்தோம், இதே தோல் தாங்க வேலை செஞ்சுன்னா வேர்வை வருது, அப்போ ஓட்டை இருக்காதுல்ல, இருக்காது தோலில். அதே உள்ள ரத்தம் போயிட்டு இருக்குது, ரத்தம் வரலையே, வேர்வை தானே வருது. அப்போ ஆண்டவனோட படைப்பில் ஒரு நுணுக்கமான விஷயம் இருக்குது பாருங்கள். அதே ஒரு மூச்சு இழுத்து விடுறீங்க, ஒரே மூக்கில் இழுக்கிறீங்க, அதே மூக்கில் விடுறீங்க. உள்ளே போகும்போது ஆக்சிஜன், வெளியே வரும்போது கார்பன் டை ஆக்சைடு. உள்ளே போகிறது நல்ல காற்று, வெளியே வர்றது கெட்ட காற்று. இதே வழியாக தான் போகுது, இதே வழியாக தான் வெளியே வருது.
ஒரு வேளை இப்படி மூக்கை இழுத்து இந்த பக்கம் திரும்பி மூச்சு இழுத்துட்டு இந்த பக்கம் திரும்பி மூச்சை வெளியே விடுறோம் இல்லையே. ஆனால் ரொட்டேஷனாக மூக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிக்குது. இந்த இடத்துல இது இழுக்கணும், இந்த நேரத்தில் இது விடணும், இங்கே இழுக்கணும், அப்படி விடணும் அப்படி. அது பாருங்கள், அது இயற்கை பிரபஞ்சம். அந்த காற்று நம்ம உடம்புல போய் சுத்தமாக வெளியே வருது. அதே கழிவு பொருளாக வரும்போது அதே மாதிரி தான். நம்ம உண்ணக்கூடிய உணவு தேவையான பொருள் உள்ளே எடுத்துக்குது, தேவையில்லா பொருள் எப்படி வெளியே தள்ளுதுங்க? மலமாக வெளியே தள்ளுது, மூத்திரமாக வெளியே தள்ளுது, வேர்வையாக வெளியே தள்ளுது, காதில் பீலையாக வெளியே தள்ளுது. சாப்பிட்ற உணவுல அது ஒரு கழிவு வந்து அது ஒரு உணவுலேருந்து வரக்கூடிய கழிவு தான். அப்போ எந்த அளவுக்கு நுணுக்கமாக ஆண்டவன் எந்த அளவுக்கு சென்சிட்டிவிட்டியோட நம்ம உடம்பை படைச்சிருக்கான். நாம் அதை கவனிக்கிறோமா, காத்துக்கிறோம்னா இல்லை. எக்ஸசைஸ் பண்ணிட்டீங்களா? எங்கேயா எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது? எக்ஸசைஸ் பண்ண நல்லா இருக்குது, நல்லா தெரியுதுல, செய்யணும்ல, செய்யணும். சொல்கிறாங்க, கேட்டானா சொல்லுவான், மூச்சு விடுறது கூட நேரம் இல்லையா? கரெக்டா? அதே மூச்சு நம்மளை விட்டுருச்சுன்னா அடுத்த நிமிஷம் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் பேர் என்ன போனால் எப்போ எடுக்கிறாங்க, பாடி எப்போ எடுக்கிறீங்க? அப்போ அது இருக்கும்போதே நம்ம அதை காப்பாற்றிக்க தெரியும். மகரிஷியை நமக்கு அருமையான வழிமுறைகள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து செய்து வாழ்வோம் வளமுடன் அப்படி இந்த மௌனத்தை தொடங்கி நம்ம தொடர்ந்து செய்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.